அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன்ஜி அவர்களோடு. கவிஞரே வணக்கம். வணக்கம். நேர்மையின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்ட அந்த பாராட்டு விழாவுல எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செய்தியாளர் சந்திப்புல. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த பகுதியில் இருந்த மாரப்ப கவுண்டருங்கிற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை சட்டமன்றத்துல வலியுறுத்தி இந்த திட்டத்தின் தேவையை முதல்ல வெளிக்கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் காலம் கடக்கிறது. இந்த திட்டத்திற்கு விதை போட்டவர் அப்படின்னா அது மாரப்ப கவுண்டர். அவர் படம் அங்க இல்லை. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை கலாய்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவேன் என்று பொதுக்கூட்ட மேடையில் அறிவித்தவர் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தி குழு அமைத்து அதுக்கான திட்டத்தை வகுக்கக்கூடிய பொறுப்பை அம்மா அவர்கள் யார்கிட்ட கொடுத்தாருன்னா நம் பொறுமை தலைவர் ஐயா ஓபிஎஸ். அவர் தான் முதல்ல பிடபிள்யூடி மினிஸ்டரா இருக்கும்போது அந்த திட்டத்திற்கான சாத்திய கூறுகளை களத்தில் ஆய்வு செய்து அறிக்கையாக சமர்ப்பித்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனவர் நம் பொறுமை தலைவர் ஐயா ஓபிஎஸ். அதற்கு பிறகு அவர் நிதியமைச்சரா ஆனவுடன் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது மீண்டும் ஐயா ஓபிஎஸ் தான் நிதியமைச்சரா இருந்து அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான நிதியை ஒதுக்குகிறார். அதுக்கப்புறம் இந்த திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கி அதுக்கப்புறம் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருது, செயல்படுத்தப்படுகிறது. இதற்கான வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் திடீர் மறைவாக அம்மா மறைந்து விடுகிறார். பழனிசாமி அந்த இடத்தில் உட்கார வைக்கப்படுகிறார். கரையான் கற்றிய புற்றில் நுழைந்திட்ட கருநாகமாக வந்துட்ட பழனிசாமி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. இவர் இருக்கும்போது நம்ம அண்ணன் செங்கோட்டையன் கூட அப்படியே ஒளிஞ்சு மறைச்சு பேசுறாரு. கே.வி. ராமலிங்கம் தான் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் இருக்கும்போது தான் பண்ணாருங்க. இது தெரியும், அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியும். ஆனா பூசி முழுகிறாரு. இப்படி பழனிசாமி கடைசியா அந்த திட்டத்திற்கான இறுதி வடிவத்தை கொடுத்தப்ப நம்ம வீடு கட்டணும்னா அந்த வீட்டுல குடியேறவங்க வெள்ளை அடிப்பாங்கல்ல, நான் வெள்ளை அடிச்சுட்டு எப்படி பழனிசா வச்சிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்ன மாதிரி பழனிசாமி அது கடைசியா பண்ணார். இதைத்தான் திமுக அரசாங்கம் தொடர்ந்து வச்சு நிறைவேற்றி முடிச்ச மாதிரி அவங்க காட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு திட்டம் ஒரு 30-40 ஆண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து நிறைவுக்கு வருகிறது. இதுக்கு பாராட்டு விழா யாருக்கு வைக்கணும்? முதல்ல மாரப்ப கவுண்டரை வைக்கணும், அப்புறம் புரட்சி தலைவி அம்மா படத்தை வைக்கணும், அப்புறம் ஐயா பொறுமை தலைவர் ஓபிஎஸ் வைக்கணும். இவங்களுக்கு அப்புறம்தான் இந்த சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமியை வைக்கணும். போனா போகுது செங்கோட்டையன் சொன்ன மாதிரி நம்ம கே.வி. ராமலிங்கத்தை கூட வச்சிருக்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் பாராட்டியிருக்கணும். இதற்கெல்லாம் மூல காரணமா விதை போட்டு அதிமுகங்கிற ஒரு கட்சியை ஆளுங்கட்சியா கொண்டு ஏழைகள் எளியோர்கள் கட்சியை மாபெரும் மக்கள் கழகமா மாற்றிய நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை தான் பிரதானமா பண்ணியிருக்கணும். அவர் தான் தன்னை மன்றாடியார் பரம்பரைன்னு சொன்னாரு, மன்றாடியா வகைரான்னு சொன்னாரு. மன்றாடியா வகைராங்கிறது கவுண்டர்கள்ல அது ஒரு பிரிவு. அப்படி தன்னை கொங்கு பகுதியினுடைய நாயகனாக காட்டி கொண்டவர் புரட்சி தலைவர். இவர்களைதான் வச்சுத்தானே ஒரு பாராட்டு விழா செய்யணும். பட்டுக்குஞ்சத்துக்கு விளக்கமாத்துல கொண்டு போய் பட்டுக்குஞ்சத்தை எதுக்கு போய் கட்டணும்? இந்த பாராட்டு விழாவுக்கும் பழனிசாமிக்கு என்ன சம்பந்தம்? துரும்ப தூக்கி போட்டிருக்கிறாரா? ஏதாவது கிள்ளி போட்டிருக்கிறாரா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல அனைத்து விவசாயிகளும் தான் கலந்துக்கிட்டாங்க. இது எல்லா கட்சிக்காரங்களும் இதை கலந்துக்கிட்டதுனால அதனால அந்த போட்டோலாம் வைக்க முடியல அப்படின்னு சொல்லி
ஜெயக்குமார் வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு. இது எடப்பாடி பழனிசாமியே ஒரு எடுப்பு. அந்த எடுப்புக்கு ஒரு துடுப்பு இந்த ஜெயக்குமார். இவர்களுக்கு விவரம் இருக்கிறதா? விஷயம் தெரிகிறதா? அறிவு இருக்கிறதா? யோசிக்க மாட்டாங்களா? செல்வம்பாளையம் பழனிசாமி என்ன வானத்துல இருந்து குதிச்சுட்ட தேவ தூதரா? அவருக்கு கட்சி கிடையாதா? செல்வம்பாளையம் பழனிசாமி என்ன சாதி சங்க தலைவரா? இல்ல பொது பொது பிரதிநிதியா? அவர் அதிமுக போலி பொதுச் செயலாளர் தானே தன்னை சொல்லிக்கிறாரு. அப்ப அவர் அவர் படம் இருந்தா கூட இந்த பழனிசாமி எதனுடைய பிரதிநிதி? தன்னை அதிமுக என்று தானே காட்டிக் கொள்கிறார். அதிமுக முதலமைச்சராக இருக்கும் போதுதானே இந்த திட்டத்திற்கு நான் ஒரு கல்லை தூக்கி போட்டிருக்கிறேன், மண்ணள்ளி போட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் இருந்த காரண கர்த்தாக்கள் யாரு? புரட்சி தலைவர் இருக்கிறார், புரட்சி தலைவி இருக்கிறார், நிதி ஒதுக்கின கலாய்வு செய்த பொதுப்பணித்துறையில இருந்தும் நிதியமைச்சராக இருந்தும் இந்த திட்டத்திற்கான முழு பங்கீடை செலுத்திய ஐயா ஓபிஎஸ் இருக்கிறார்ல, இவங்கெல்லாம் அதிமுக தானே. இந்த திட்டத்தினுடைய முழு பகுதியை பெரும் பகுதியை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமா இருந்த கட்சி அதிமுக தானே. அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை புறக்கணிச்சு விட்டு பாம்பாட்டியை மட்டும் படம் காட்டிடுவாங்களாமா? இது என்ன? இது ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பித்தலாட்டுத்தனம், புறாடுத்தனம். இப்ப செங்கோட்டையன் பேசுனதையும் எடப்பாடி பழனிசாமி வந்து மறுக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் போட்டா வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேள்வியும் வந்து கேட்கல பாராட்டு விழா குழுவினர்கிட்ட. அதாவது செல்வம்பாளையம் பழனிசாமிக்கு தன்னை முன்னிலைப்படுத்தணும், தான தலைவனா ஆக்கணும்னு நினைக்கணும். நான் 10 எம்ஜிஆர் 11 ஜெயலலிதா அப்படின்னா அவருக்குள்ளேயே தன்னை நினைச்சுக்கிட்டு, இந்த நம்ம ஒரு படத்துல சந்தானத்துக்கு போய் ஒரு டாக்டர்னு எவனோ உள்ள பூந்து நம்ப வச்சிருக்க மாதிரி இந்த ஆளுக்கு மனசுல எவனோ பூந்து தலைவன் நம்ப வச்சிருக்கிறான். தருதலைக்கு தலைவன் பட்டத்தை சுட்டி மகிழ்கிறார்கள். எப்படி புரட்சி தலைவர்களுடைய தொப்பி கண்ணாடி மட்டும் சிரிக்க விட்டாங்க. கழுத கணச்ச மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு. இல்ல, இந்த பாராட்டு விழா வந்து நடக்கும்போது முதல் நாளே வந்து எஸ்பி வேலுமணியும் பொள்ளாச்சி ஜெயராமன் போறாங்க. மேடையும் பாக்குறாங்க, அவரு வரவேற்று இருக்கக்கூடிய அந்த வண்டியும் பாக்குறாங்க. அப்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியலையா ஒரு இந்த பாராட்டு விழா வைக்க சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? விவசாயிகள் சங்கமா? ஒட்டுமொத்த விவசாயிகளா? இல்ல, பழனிசாமி அரசியல் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். அதற்காக இதுக்கு அதிமுக தானே செலவழிக்குது, பழனிசாமி வகையில தானே செலவழிக்கிறாங்க. வேலுமணி செலவழிக்கலையா? அங்க இருக்கிற கட்சிக்காரங்க செலவழிக்கலையா? வந்தவன் பூரா விவசாயியா? கட்சிக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதா? அப்ப மேடை போட்டது இவங்க, கூட்டத்தை கூட்டினது இவங்க, யார் யார் எங்கெங்க உட்காரணும்னு சொல்லி முடிவெடுத்தது இவங்க, முக்கியத்துவம் கொடுத்தது இவங்க. செல்வம்பாளையம் சின்னசாமியை மட்டும் சிரிச்சுக்கிட்டே மட்டும் ஒரு படத்தை போட்டது இவங்க. பழனிசாமி படத்தை பெருசா போட்ட விளக்கெண்ணைகளுக்கு புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் பொறுமை தலைவரையும் இந்த திட்டத்திற்கு உதவி செய்ய இவங்களை ஏன் போட மறுத்தீங்க? எப்படி மறந்தீங்க? ஏன் போடலன்னா தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், தான் என்ற அகம்பாவத்தை மீண்டும் பிரதிபலிக்க வேண்டும். எப்பயுமே பழனிசாமிக்கு ஒரே நோக்கம்தான், தன்னிலை உணராமல் தலைகால் புரியாமல் தான் தோன்றித்தனமாக தொடர்ந்து நடப்பது, தன்னை தான் ஒரு தருதலை என்பதை மறந்து தன்னை தலைவனாகவே நினைப்பது. இது அவருக்கு ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு மருந்து இப்போதைக்கு இல்லை. திமுகவோட இருந்து தொடர்ந்து செங்கோட்டையன் நிராகரிக்கப்படுறாரா, ஒதுக்கப்படுற மாதிரி தெரியலையா? செங்கோட்டையன் மட்டுமா நிராகரிக்கப்படுறாரு? யாரெல்லாம் அதிமுகவினுடைய முகமாக, யாரெல்லாம் அதிமுகவினுடைய முழு முதல் பொருளாக, யாரெல்லாம் அதிமுகவிற்கு உழைத்தார்களோ, யாரெல்லாம் அதிமுகவை தாங்கி பிடித்தார்களோ, யாரெல்லாம் அதிமுகவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர நினைத்தார்களோ, அவர்கள் அனைவரும் அல்லவா பழனிசாமி புறக்கணிக்கிறார். அதனால செங்கோட்டையனும் புறக்கணிக்கிறார். ஏன்னா செங்கோட்டையன் சீனியர், அதனால புறக்கணிக்கிறாரு. அவரோட மூத்தவர். இன்னொன்னு, இதே அண்ணன் செங்கோட்டையனுக்குத்தான் பெட்டி தூக்கி சட்டி கழுவி விட்டவர் தான் பழனிசாமி. செங்கோட்டையனுடைய அடி வருடி அண்ணன். நம்ம அமைதிப்பட சத்யராஜ் எப்படி மணிவண்ணனுக்கு சத்யராஜ் ஆரம்பிச்சாரோ இத, அந்த மாதிரி அன்னைக்கு அண்ணன் மணிவண்ணனாக செங்கோட்டையில் இருக்கும் போது அமாவாசையா சேர்ந்த இந்த அமாவாசை தான் பழனிசாமி. இது நாளடைவுல
பலத்த கடா மார்பிலை பாய்ந்தது, உயர்த்தியவர்களே உருப்படாமல் செய்தது. அதனால அண்ணன் செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுறார். இது அதுதான் தயவு செய்து தொண்டர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், நிர்வாகிகள் எல்லாம் தெளிந்து கொள்ளுங்கள். பழனிசாமியை நம்பி பயணிக்கிறது பாலும் கிணத்துல விழுந்து சாகிற மரணத்துக்கு சமமானது. அவரை அப்புறப்படுத்தாம அதிமுகவிற்கு விடிவும் இல்லை, விமோசனமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்துறவங்க இது அனைத்து கட்சியும் சேர்ந்த விவசாயிகள் நடத்துறாங்க. அதனால எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டாவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய போட்டா வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? இப்ப எடப்பாடி பழனிசாமிய வரவேற்பதற்காக அந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் ஒரு பேனர் அடிச்சிருக்காரு. அதுல எடப்பாடி பழனிசாமி மட்டும் அடிச்சிருக்காங்க. மத்தபடி புரட்சி தலைவி அம்மா அவர்களோ இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டாவோ வைக்கல. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவும் ஆக்ஷன் எடுப்பாரா? அதாவது பழனிசாமிக்கு அதிகார மமதையும் பதவி திமுறும் பணத்தினுடைய பேராசையும் கண்ணுக்கு தெரியுது கூட அதான் தெரியுது. அதனால யாரால் இந்த இயக்கத்திற்கு வந்தோம், இந்த இயக்கத்தில் எப்படி வளர்ந்தோம், இந்த இயக்கத்தில் எப்படி வளர்க்கப்பட்டோம், யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற வரைமுறையும் தெரியறதில்லை. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி, எந்த நன்றியை வேண்டாலும் நாம மனித இயல்புல மறக்கலாம். ஆனா ஒருவன் செய் நன்றிய மறந்துட்டான் அப்படின்னா அவன மாதிரி மோசமானவன், மோசமானதுலேயே முக்கியமானவன் வேற ஒருத்தனும் இல்லை. அந்த குரலுக்கு அப்படியே பொருந்தி போகிற ஒரு நபர் பச்சை துரோகி பழனிசாமி. எம்ஜிஆர் இல்லாம, புரட்சி தலைவர் இல்லாம, புரட்சி தலைவி இல்லாம அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்க முடியுமா? அவங்க படம் இல்லாம இந்த இயக்கம் இயங்கத்தான் முடியுமா? இல்ல அவங்க முகத்தை காட்டாம அவங்க படத்தை போடாம நம்ம ஓட்டு தான் வாங்க முடியுமா? ஏற்கனவே பழனிசாமி முகத்தை காட்டி சின்னத்தை காட்டி டெபாசிட் வாங்க முடியல. எம்ஜிஆர் படத்தை போட்டு, அம்மா படத்தை போட்டு, ரெட்டலை சின்னத்தை போட்டு, இதை மட்டும் போட்டா ஜெயிச்சுடுவான். கூட ஒரு பழனிசாமி படத்தை போட்ட உடனே டோட்டலா பெயில ஏறாது, டெபாசிட் போயிடும். இந்த லட்சணத்துல இந்த முகரை மட்டும் போட்டு காட்டி இவங்களுக்கு பாராட்டு விழாவாம். பாராட்டு விழா யாரு பாராட்டு விழா கேட்டா? யாரு பாராட்டு விழாவை பாராட்டு அளவுக்கு நீ என்ன அப்படி பராக்கிரமத்தை செஞ்சுட்ட? தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கணும்ல. இது ஆளுமையும் இல்ல, கோதுமையும் இல்ல. அதாவது ஆளுமைனா யாரு? ஒரு தலைவனே இல்லாட்ட கூட இப்போ ஐயா ஓபிஎஸ் ஆளுமை இல்ல, அவருக்கு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வெளியேற்றினாங்கல்ல. ஒரு ஓபிஎஸ் வெளியேற்றியாச்சு. ஒவ்வொருத்தரும் எனக்கு டெபாசிட் போயிட்டு கிடக்கான். ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஒற்றை நபர் அதிமுக இருக்கிற வரைக்கும் யாருக்கு டெபாசிட் போச்சு? வெற்றி தோல்வி கூட நம்ம சகசன்னு ஒத்துப்போம். டெபாசிட் யாருக்கா போச்சு? ஆனா எனக்கு டெபாசிட் பழனிசாமி வச்சு போகுதே. 45% இருந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு 20% குறைஞ்சு 10-15 இன்னும் கீழே போகும் பொழுது பழனிசாமி இருக்கிற வரை அதிமுக அழிவை நோக்கி பயணிக்கிறத. அப்படின்னா விடிவுகளை இருக்கு. பழனிசாமி இல்லாத அதிமுக, பச்சை துரோகிகள் இல்லாத அதிமுக, பாம்பாட்டிகள் இல்லாத அதிமுக, இதை உருவாக்கினோம் என்றால் விடிவுகளை நிச்சயம் உண்டு. அது இல்லாம திமுகவுக்கு அடிவரடிக்கிட்டு, திமுக கேச போட்டுருவான்னு பயந்துக்கிட்டு, திமுகவையும் எதிர்க்க முடியாம, பாஜகவையும் பகைக்க முடியாம, திண்டாடிக்கிட்டு அழி மாறி அரவாணி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அதிமுக எப்படி மீளும்?
தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த கழகத்தை மாபெரும் மக்கள் கழகமா மாத்தி அகில இந்திய அளவில் 65 எம்பிக்களோட பாராளுமன்றத்துல நடுங்க வைத்த புரட்சி தலைவி அம்மா இருந்த கட்சியில இந்த சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற ஒரு பாம்பாட்டி பழனிசாமியை கொண்டு போய் என்னைக்கு இந்த அம்மா சசிகலா உட்கார வச்சாங்களோ அன்னைக்கே அதிமுகவிற்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது. 2026க்குள்ள சட்டசபை தேர்தலுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு வர்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்குதா? இந்த பிப்ரவரி 24 நம் இதய தெய்வம் புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய பிறந்த நாள். அந்த நாள் வரைக்குத்தான் அதிமுக இணைப்பிற்கான ஒரு ஒற்றுமைக்கான, எப்படின்னா பழசை நினைக்க வேண்டாம், யாரையும் பழிவாங்க போக வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நாம நல்லதை செஞ்சு மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு இருக்கிற நேரம் போதாம இருக்கு. அதனால ஐயா என்ன சொல்றாரு, பழசை நினைப்பதில்லை, யாரையும் பழிவாங்க போவதில்லை, அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கே இருக்கிற நேரம் போதவில்லை. அப்படிங்கிறதுனால நாம கொஞ்சம் அனுசரிச்சு எல்லாத்தையும் பகைச்சிக்காம பயணத்தை தொடரும். இந்த பிப்ரவரி 24 தான் டெட் லைன். இந்த 24க்கு அப்புறம் நம்ம சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதைன்ன மாதிரி 24 வரைக்கும் ஐயா ஓபிஎஸ்னுடைய பாதை பூ பாதை. 24 முடிஞ்சிச்சுன்னா 25ல இருந்து ஐயாவுடைய பயணம் சிங்க பயணம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையா தன்னுடைய பயணத்தை தொடுக்க போகும். அப்ப பழனிசாமிக்கு மன்னிப்பும் கிடையாது, மறப்பும் கிடையாது. பழனிசாமிக்கு ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான். அதனால அரசியல் பாயாசத்தை எப்படி போடணும்னு ஐயா ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும். அந்த பாயாசத்தை திகட்ட பழனிசாமிக்கு கொடுக்கிறோம், திணற அடிக்கிறோம், அதிமுகவை மீட்கிறோம். மீண்டும் 2026 ஐயா ஓபிஎஸ் தலைமையில புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியினுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியாக அமைக்கிறோம். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.